சிங்களவர்களை தண்டிப்பதில்லை என்பது காலங்காலமாக நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு ஆகத்தான் இருக்கின்றது. தற்போதைய அரசும் உங்களுக்கு தெரியும், இந்த 6 மாதத்துக்கு மேலாகிறது, யாரையும் உள்ளுக்கு போடவில்லை. அவர்கள் அரசு தலைவர் தேர்தலில் கூறப்பட்ட வாக்குறுதிகளையும் செய்யவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் போது சொன்னதையும் செய்யவில்லை. ஊழலை ஒழிப்போம், ஊழல்வாதிகளை ஜெயிலுக்கு தள்ளுவோம், ஊழல் பணத்தை மீட்போம் என்று ஒரு சதத்தை மீட்டதும் இல்லை. ஒருவர் இன்று மஹிந்த ராஜபக்சவும் ஜெயிலுக்குள் இல்லை, நமால் ராஜபக்சவும் ஜெயிலுக்குள் இல்லை. இவன் ஜோசிட அவர் அரசியல் செல்வாக்கே இல்லை. அவரை கூட ஜெயிலுக்குள் போட முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. குற்றப்புலனாய்வுத்துறையை மாற்றினார்கள், சாணி அபயசேகராவை கூட்டியிருந்தார்கள், ஆனால் எதுவும் நகரவில்லை. இப்ப பட்டலந்தாவை பெருசாக பேசினார்கள், எல்லாவற்றையும் அரசியலுக்கு தான் பேசுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் யாழ்ப்பாணத்தில் பேசியது. அவர் பகிரங்கமாக சொல்கிறார், நீங்கள் எல்லாம் திருடர்கள், அதாவது நீங்கள் ஒருத்தரும் வேலை செய்வதில்லை, தாங்கள் தான் வேலை, என்பிபி தான் வேலை செய்கிறது. அப்ப வேலை செய்கிறார்களுக்கு தான் காசு தருவேன், தன்னிடம் நிறைய காசு இருக்குதா, காசு தருவேன், யாருக்கண்டா வேலை செய்கிறார்களுக்கு தான் காசு தருவேன். வேலை செய்வதில்லை. என்பிபி அரசு வேலை செய்கிறது, என்பிபி அதிகாரத்துடன் வார நகர சபையோ பிரதோஷ சபையோ தான் வேலை செய்யும். என்பிபி உங்களுக்கு ஒன்றை கேட்கிறேன், என்பிபி எப்ப வந்த அரசு? நீங்கள் வந்து 6 மாதம் தான். அப்ப 6 மாதத்துக்கு முதல் உழவு காலமும் இலங்கையில இருக்கிறவன் ஒருத்தரும் வேலை செய்யல என்ற, இலங்கையில இருக்கிறவன் உழவன் செவ்வாய் கிரகத்துல இருந்து சந்திர கிரகத்துல இருந்து இப்பான் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு ஆளும் இருந்தவங்க தானே, வேலை செய்தவங்க வாழ்ந்தவங்க நல்லா தான் இருந்தாங்க. என்னென்றால் அதாவது ஒரு ஒரு அரசியல், அதாவது தமிழரை கூட அவர் கூறுகிறார்கள், தமிழர் தரப்பில் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இல்லை என்று. அதாவது முஸ்லீமும் இல்லை, முஸ்லீம்களும் வர முடியாது, தமிழர்களும் வர முடியாது, முழுக்க தாங்க. ஏன்? அதாவது ஒரு இனவாதத்தை தான் அங்கு கக்கி விட்டு சென்றது.